சிவன் நயன் தம்பதிக்கு வந்த திடீர் பிரச்சனை. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் நட்சத்திர காதல் தம்பதியோட மேரேஜ் ஈவென்ட்ஸை மையமா வச்சு எடுக்கப்பட்ட பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் கடந்த 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சர்ச்சையாச்சு. நானும் ரவுடிதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டேஜ் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதா 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ், நயன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் மேல கேஸ் போட்டாரு. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க நிலையில மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இருக்கிறது நயனுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. ஆமா மக்களே, பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படத்துல சந்திரமுகி திரைப்படத்தோட சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. அதோட பதிப்புரிமை ஏபி இன்டர்நேஷனலுக்கு சொந்தமானது. சோ எங்க கிட்ட எந்த அனுமதியும் வாங்காம காட்சிகளை பயன்படுத்தினதால 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதற்கு சரியான விளக்கம் அளிக்கணும்னு நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு கோர்ட் நோட்டீஸும் அனுப்பியிருக்கு. இந்த விவகாரம் இப்ப சோஷியல் மீடியாவில் ஹாட் டாபிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு கேஸுக்கு இன்னும் முடிவு தெரியல, அதுக்குள்ள அடுத்ததான்னு நயன்தாரா மேல பரிதாபப்பட்டு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். அது என்னமோ கடந்த வருஷத்துல இருந்து அவங்கள நெகட்டிவ் வைப்ஸ் வைஃபை மாதிரி வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. தொடர் பட தோல்வி, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு குற்றச்சாட்டு, அது இதுன்னு. சரி, நயன் இதுக்கு என்ன விளக்கம் அளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.